டிடிவி அகாமடேட் பண்ணிக்கிற ஒரு பாயிண்ட் வரைக்கும் லைட்டாக நகர்ற மாதிரி தெரியுது நீங்கள் சொல்கிற மாதிரி. பட் ஒய் நாட் ஃபார் ஓபிஎஸ் சார்? ஓபிஎஸ் வந்து உள்ளே வந்தால் ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட்டை கிளைம் பண்ணி வரல, பல வழக்குகள்லாம் பெண்டிங்காக இருக்குல்ல, அதனால் அவரை சேர்க்க மாட்டேங்கிறார். அவர் வந்து இன்னும் தான் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்கிறாருல்ல, தன்னை 21 டிசம்பரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தான் அந்த பதவியை வகிக்கிறோம், தன்னை நீக்கிறது சரியில்லைன்னு கோர்ட்டில் சிவில் கோர்ட்டில் கேஸ் இருக்குல்ல. ஸோ அந்த விஷயத்தில் பிடிவாதமாக இருக்குல்ல. எந்த நிபந்தனை இல்லாமல் நான் அதிமுக ஒர்க் பண்ணுறேன், அதில் சேர்றேன், என்னை நினச்சிக்கோங்கன்னு சொன்னால் கூட அவர் உள்ளே வந்த பிறகு நாளைக்கு சப்போஸ் நல்லா கணிசமாக வின் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, நாங்கள்லாம் வந்ததுனால தான் வின் பண்ணாங்கன்னு சொன்னால் அது இபிஎஸ்க்கு எப்படி இருக்கும்? அது தினகரன் அது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கூட்டணி வந்த பிறகு இன்றைக்கி எடப்பாடி சொல்கிறார், அவர் இந்த கூட்டணி ஏற்பட்ட பிறகு அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட பிறகு தினகரன் சொன்னது ஒரு வாரம் கழிச்சு சொன்னது என்னென்னா, நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கோம், நாங்கள் வந்து அதிமுக இப்போ தான் வந்திருக்கு, ஸோ நாங்கள் என்டிஏ கூட்டணி என்ன முடிவு எடுக்கிறதோ அது கட்டுப்படுவோம்னு சொன்னார். அதனால தான் தினகரன் அதில் கன்வியூ பண்ணார். இவர் வந்து காலம் தான் முடிவு செய்யணும் இவர் சொன்ன பிறகு அங்கே அமித்ஷா வந்து எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்னு இதுவரையும் சொல்லவே இல்லை, எங்கேயுமே சொல்லவே இல்லை. அதிமுக தலைமையிலாம் சொல்லியிருக்கார். ஆனால் நயினார் நாகேந்திரன் என்னைக்கு வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் வந்து இவர் தான் சொன்னார்னு, எடப்பாடி தான் சொன்னாரோ, அன்றைக்கி தான் தினகரன் என்ன சொல்கிறாரு, நான் என்டிஏ விட்டு விலகிறேன்றார். இவர் என்ன சொல்கிறார் இன்றைக்கி எடப்பாடி, இல்லை நான் வந்து தேவருக்கு பாரதத்தில் தான் கொடுக்குறேன், அந்த விஷயத்தை கையில் எடுக்கிற பிறகு தான் தினகரனுடைய போக்கு மாறி இருக்குது, தினகரனோட போக்கு மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்படி இல்லை, இந்த விஷயத்தை அவர் கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் விலகிட்டார்.